குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். சோசியல் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கண்டிப்பாக இதை மாதிரி ஒரு நோட்டு போட்டு வச்சுக்கோங்க. அது இயர்ஸ் கொஸ்டின் மட்டும். அதாவது நம்ம டெய்லி ஒரு லெசன் படிப்போம்ல, அந்த லெசனில் உள்ள இயர்ஸ் கொஸ்டினை மட்டும் இந்த மாதிரி தனியாக எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது அடுத்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நமக்கு அடிக்கடி மறக்கிறது இந்த இயர்ஸ் கொஸ்டினாக தான் இருக்கும். இப்படி எழுதி வச்சுக்கிட்டு அதை ரீட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக மறக்காது. இல்லைன்னா நம்ம வீட்டில் குட்டி பசங்க இருப்பாங்க, நம்ம கூட யாராவது இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட அந்த நோட்டை கொடுத்து நீ கேளு, நான் ஆன்சர் சொல்கிறேன் அப்படின்னா அவங்களுமே ஆசையாக கேட்பாங்க. அப்படி கேட்டு அவங்கக்கிட்ட நம்ம கொஸ்டின் அவங்க கேட்டு ஆன்சர் நம்ம சொல்லும்போது அவங்களுக்குமே அது சந்தோஷமாக இருக்கும். எல்லாத்துக்குமே நம்ம ஷார்ட்கட் வச்சு ஞாபகத்தில் வச்சுக்கிட முடியாது. இந்த மாதிரி நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டு இதை திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாயிரும். ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் மட்டும் இந்த கொஸ்டின் படிக்கிறதுக்கு டைம் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை டெய்லி படிக்கணும். ரிப்பீட் ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இது ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.